بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. கண்ணியமான மாணவர்களே, மாணவிகளே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று பகுதியில் இன்றைக்கு நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்வில் நபித்துவத்தினுடைய 7ஆம் வருடத்திலிருந்து ஹிஜ்ரத் வரைக்குமான நிகழ்வுகளை பார்க்க இருக்கின்றோம். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய தாவா அழைப்பு பணி பகிரங்கப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் சாதனைகளும் சோதனைகளும் நிறைந்ததாகவே இருந்தது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவா பலம் பெறுவதை பார்த்த அந்த குறைஷி காஃபிர்கள் அவர்களுக்கு இன்னும் அதிர்ச்சியையும் தாக்கத்தையும் செலுத்திய ஒரு நிகழ்வுதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தூதை, எந்த கொள்கையை, எந்த வாழ்க்கை நெறியை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தினார்களோ அதனை ஏற்று நடந்து அதற்காக வேண்டி அவர்களிடத்திலே இருக்கின்ற பெறுமதியானது பெறுமதியற்றது அனைத்தையும் செலவு செய்வதற்கு தயாரான ஒரு மனோநிலைக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்தது மிக பெரும் ஒரு சங்கடத்தை இந்த காஃபிர்களுக்கு ஏற்படுத்தியது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த குறைஷி காஃபிர்கள் இந்த இஸ்லாத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடியோடு அவருடைய அழைப்பு பணியை பூண்டோடு அழிப்பதற்கான பல வகையான திட்டங்களை தீட்டினார்கள். அவ்வாறு திட்டம் தீட்டுகின்ற போது அவர்கள் கவனித்த ஒரு விடயம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக, அதாவது பகிரங்கப்படுத்தப்பட்டதற்கு பின்னால், அவர்களுடைய அழைப்பு பணி பகிரங்கப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் பல சோதனைகள் ஏற்பட்டாலும் இன்னும் பலமாக இருப்பதற்கு காரணம் அவருடைய குடும்பம், பனு ஹாஷிம், பனு முத்தலிப்
அவர்களுடைய குடும்பமும் தான், அவர்கள் தான் இவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள். எனவே இவர்களை ஏதாவது ஒரு அடிப்படையில் அடக்குவதன் மூலமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பு பணியை அடக்கலாம் என்ற முடிவுக்கு குறைஷி காபிர்கள் வருகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? ஒரு திட்டத்தை தீட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துக்கு எதிராக பொதுவான ஒரு தடையை விதிப்போம் என்பதாக அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். தாருன் நதுவாவிலே ஒரு முடிவு செய்யப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துக்கு எதிராக பொதுவான ஒரு தடை இருக்கும். வெறும் பொருளாதார தடை மாத்திரமல்ல, அனைத்து வகையான தடைகளும் அவர்களுக்கு எதிராக செய்யப்படும். அதில் ஒன்றுதான், அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து காபாவிலே தொங்க விட்டார்கள். அதனை பின்பற்றி நடப்பது அந்த மக்காவாசிகள், மக்காவிலிருந்து வெளியே இருந்து மக்காவுக்கு வருகின்றவர்கள் அனைவருக்கும் கடமையான ஒரு விடயமாக அதனை கருதுவார்கள். அந்த ஒப்பந்தம் அதிலே எழுதப்பட்ட விடயங்கள் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருடன் யாரும் திருமண உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே போன்று குடும்பம் என்றால் அவருடைய கோத்திரம். அதே போன்று எந்த ஒரு வியாபார கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது, பொருளாதார தடை. அதே போன்று அவர்களுடன் சேர்ந்து ஒரே சபையில் அமரக்கூடாது, அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடாது, அவர்களுடன் பேசக்கூடாது என்பதாக இவ்வாறான விடயங்களை எழுதி இந்த நிபந்தனையின் அடிப்படையில், இந்த வழிகாட்டலின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது. எதுவரைக்கும் அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரம் புறக்கணிக்கப்படும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த கோத்திரம் இந்த குஃபார் குறைஷியிடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் நீங்கிக் கொள்ளும் வரை இவ்வாறான பகிஷ்கரிப்பு அவர்களுக்கு எதிராக இடம்பெறும் என்பதை பாய்காட் என்று செல்வோம். முழுமையாக அவர்களை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்து அந்த முடிவுகளை எழுதி காபாவிலே தொங்க விட்டார்கள். ஒரு நாட்டினுடைய சட்டத்தை போன்றுதான் அன்றைக்கு தாருன் நதுவாவிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள் காபாவிலே தொங்கப்படுமாக இருந்தார். அதனை அனைவரும் மதிப்பார்கள். இந்த சோதனைக்கு முகம் கொடுத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய கோத்திரமாகிய பனு ஹாஷிம், பனு முத்தலிப் என்ன செய்தார்கள்? முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். இந்த இரண்டு கோத்திரங்களை சேர்ந்தவர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் கை கழுவிய ஒரு நபர் என்றால் அபூ லஹப் மாத்திரம்தான். அபூ லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தி அவனிடத்திலே கொண்டு வந்த போது அந்த கொண்டு வந்த அடிமையை சந்தோஷத்தால் உரிமை விட்டான். அந்த அளவுக்கு பிறப்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவனாக இருந்தான். ஆனால் கொள்கையால் முதன்மையாக எதிர்க்கின்றவனாக இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறி அவனுக்கு பிடிக்கவில்லை, அதனை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை. இந்த நேரத்தில் இவ்வாறான பொருளாதார தடையும் பொதுவான பகிஷ்கரிப்புக்கு முகம் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோத்திரம் மக்காவுடைய கிழக்கு புறமாக இருந்த அபூ தாலிப் என்று சொல்லுகின்ற பள்ளத்தாக்கிலே அவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள், அங்கேதான் வசிக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த பகிஷ்கரிப்பு 3 வருட காலம் தொடர்ந்தது. கடுமையான சிரமத்துக்கு முழு குடும்பமும் காஃபிராக இருக்கலாம், அவர்களின் முஸ்லிம்களாக இருக்கலாம், அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் இந்த பகிஷ்கரிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் பசியின் காரணமாக இலை குலைகளை சாப்பிடுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். உணவு கிடையாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இவ்வாறான நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதனால் இலை குலைகளை, மிருகங்களின் தோல்களை சாப்பிடுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, பசியின் காரணமாக
பெண்களும் குழந்தைகளும் அழுகின்ற அழுகை சத்தம் மிக நீண்ட தொலை தூரத்துக்கு கேட்கும் என்பதாக வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த பகிஷ்கரிப்பு முடிவின் காரணமாக. இந்த நேரத்தில் இரகசியமாக அவர்களுக்கு உதவிகளை கொண்டு போன முடியுமானவர்கள் இரகசியமாக அவர்களுக்கு உதவிகளை கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வாறு குறிப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மருமகன் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரகசியமாக முடியுமான உதவிகளை கொண்டு செல்வார்கள். இவ்வாறான உதவிகள் சென்றாலும் அது முழு கோத்திரங்களுக்கும், அந்த 2 கோத்திரங்களுக்கும் போதுமானதாக இருக்கவில்லை. என்றாலும் இவ்வளவு சிரமமான இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய கோத்திரமும் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹுடைய தீனை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டுமென்றால் அந்த வழியில் வருகின்ற எல்லா வகையான சோதனைகளையும் சகித்து கொள்வதற்கு தயார் என்ற மனோநிலையில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் இந்த பகிஷ்கரிப்பினுடைய அந்த கடுமையான தாக்கத்தை ஓரளவு குறைத்த விடயம் என்னவென்றால், அஷ்ஹுருல் ஹுரும் சொல்லுகின்ற கண்ணியமான 4 மாதங்களில் இந்த பகிஷ்கரிப்பினுடைய நிபந்தனைகள் அமுல்படுத்தப்படவில்லை. அஷ்ஹுருல் ஹுரும்டா அதாவது சங்கையான 4 மாதங்கள், ரஜப், அதே போன்று துல்ஹிஜ்ஜா, அதாவது முஹர்ரம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 4 மாதங்கள், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 4 மாதங்களும் சங்கையான மாதங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருந்தான். இதனை அந்த காலத்து குறைஷி காவிர்களும் மரியாதையாக அதனை மதித்து நடக்கின்றவர்களாக இருந்தார்கள். அதற்குரிய கௌரவத்தை வழங்குகின்றவர்களாக இருந்தார்கள். இந்த காலங்களிலே யுத்தம் செய்ய மாட்டார்கள், எதிரியுடன் கூட யுத்தம் செய்ய மாட்டார்கள். பரம விரோதியாக இருந்தாலும் அவனை கண்டால் ஏதும் செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு பக்குவமாக நடந்து கொள்வார்கள். இந்த மாதங்களில் இந்த பகிஷ்கரிப்பு அமுல்படுத்தப்படாதன் காரணமாக ஓரளவு அதனுடைய அந்த வீரியத்தை ஓரளவு இந்த 4 மாதங்கள் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய கோத்திரத்தாருக்கும் ஓரளவுக்கு குறைத்திருந்தது. இவ்வாறாக 3 வருடங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்த்த குறைஷியர்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரம், அவர்களுக்கு அந்த குறைஷி தலைவர்களுடைய கோத்திரம் உறவுக்காரர்கள், அவர்களுடைய சாச்சாவுடைய அல்லது பெரியப்பாவுடைய பிள்ளைகள் தான் இவர்கள் எல்லாம். இவ்வாறாக மனிதாபிமானமற்ற அடிப்படையில் இவர்களை துன்புறுத்துவதை அவர்களுடைய மனிதாபிமானம் நிறைந்த அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு சகித்து கொள்ள முடியவில்லை. அதனை இந்த ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில தலைவர்கள் தயாராகிறார்கள். அவ்வாறு தயாராகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவிக்கின்றான், அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் இருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவிக்கின்றான், அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட அந்த ஏட்டை கரையான் அரித்து விட்டது. அதிலே அநியாயமான என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருந்தனவோ அனைத்தும் அளிக்கப்பட்டு விட்டன. பிஸ்மிகல்லாஹும்ம என்ற அந்த வார்த்தையை தவிர அனைத்தும் அளிக்கப்பட்டு விட்டன என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இவ்வாறு தான் எனக்கு அறிவிப்பு செய்திருக்கிறான், அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட ஏட்டை கரையான் அரித்து விட்டது என்ற விடயத்தை சொன்னபோது அபூ தாலிப் சொன்னார், இது உண்மைதானா என்பதாக கேட்டபோது, நிச்சயமாக அல்லாஹு தஆலா சொன்னது உண்மைதான், அவ்வாறு இல்லை என்றால் இத்துடன் நீங்கள் எனக்கு உதவி செய்வதை நிறுத்திவிடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ தாலிப் என்ன செஞ்சார், அடுத்த நாள் குறைஷி தலைவர்களை சந்திப்பதற்காக வேண்டி தாருன் நதுவா, காபாவுக்கு அருகாமையில் இருக்கின்ற அவர்களுடைய அந்த தலைமையகத்துக்கு செல்கிறார். மறுபுறத்தில் குறைஷி தலைவர்கள், மனிதாபிமானம் உள்ள குறைஷி தலைவர்களும் இந்த ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தயாராகிவிட்டார்கள்.
அவர்களிலே ஹிஷாம் பின் அம்ர் பின் அல் ஹாரிஸ் என்று சொல்லுகின்ற மனிதர் முக்கியமானவராக இருந்தார். அவர்களுடன் சேர்த்து ஜுஹைர் இப்னு உமையா, அதே போன்று முத்தைபின் அதி, அபுல் பக்தரி, ஜமா போன்றவர்களும், கிட்டத்தட்ட இந்த 5 தலைவர்களும் இந்த கருத்தில் உடன்பட்டு அந்த ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்லுகின்ற போது அபூ ஜஹில் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இவர்கள் இந்த 5 பேரும் அபூ ஜஹலுடன் கடுமையாக முரண்பட்டு அந்த ஒப்பந்தம் முறிக்கப்படத்தான் வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இந்த நேரத்திலே அபூ தாலிபை சந்திக்கிறார்கள். அபூ தாலிப் சொன்னார், அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் எழுதி தொங்க போட்ட அந்த வேட்டை கரையான் அரித்து விட்டதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறு உண்மையில் கரையான் அரித்திருந்தால் அந்த ஒப்பந்தத்தை நீக்கிவிடுங்கள். அவ்வாறு கரையான் அரிக்கவில்லை என்றால், அந்த வேட்டை அரிக்கவில்லை என்றால், நாங்கள் இத்துடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்பதாக சொன்னார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும் என்பதில் அபூ தாலிபுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கவில்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாருக்காக வேண்டி விட்டு கொடுக்கின்றவர் அல்லவர். அது உண்மையாக இருக்கும். இதன் மூலமாக இந்த பெரும் 2 கோத்திரங்களுக்கு ஏற்பட்ட சோதனை நீங்கும் என்ற அடிப்படையில் அவர் அந்த குறைஷி தலைவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்தார். அவர்கள் சென்று பார்க்கிறார்கள், அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக அந்த வேட்டை கரையான் அரித்திருந்தது. அதற்கு பின்னால் அந்த ஒப்பந்தத்துடைய செல்லுபடியான காலம் முடிவுக்கு வருகின்றது. அந்த ஒப்பந்தம் முறிக்கப்படுகின்றது. இதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய கோத்திரங்களும் நிம்மதியாக ஓரளவு வாழுகின்ற நிலை ஏற்படுகின்றது. என்றாலும் குறைஷி காவிர்கள் அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் அநியாய மக்கிரமும் செய்வதை விட்ட பாடில்லை. தொடராக மிக சந்தோஷமாக செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இந்த ஒப்பந்தம் நபித்துவத்தினுடைய 9வது வருடம் முறிக்கப்பட்டது, அதோடு முடிவுக்கு வந்தது என்ற விடயத்தை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது மிக முக்கியமான ஒரு சோதனையாக வரலாற்றில் எந்த ஒரு சீரா கிதாபிலும் சொல்லப்படாமல் விடப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு சோதனையாக இந்த சோதனையை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பாக சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கடுமையான சோதனைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுத்தார்கள். ஆனால் உண்மையில் நாம் இவ்வளவு காலம் இஸ்லாத்துக்காக வேண்டி இஸ்லாத்தோடு வாழ்கிறோம். இஸ்லாத்துக்காக வேண்டி இந்த அளவுக்கு தியாகங்களை நிச்சயமாக நாம் செய்திருக்க மாட்டோம். இஸ்லாத்துடைய கடமைகளை செய்வதுதான் இன்றைய பெரும் தியாகமாக இருக்குமே தவிர, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நிலை நமக்கு ஏற்படவில்லை. அந்த புனிதர்களுடைய தியாகத்தின் பரக்கத்தால் இன்றைக்கு நாம் இஸ்லாத்துடன் வாழுகின்றோம். அல்லாஹு தஆலா இந்த ஒளியை பூர்த்தியாக்கி தான் தீருவான். இந்த ஒளி நிச்சயமாக பூர்ணப்படுத்தப்படும் ஒரு உலகத்திலும். ஆனால் அதுக்கு உதவி செய்கின்றவர்கள் யார் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. நாம் நம்முடைய உறவுகளை அனாதைகளாக விட்டுவிடுவதற்கு விரும்ப மாட்டோம். இதே போன்று அல்லாஹு தஆலா அவனுடைய தீனையும் அனாதையாக விடவே மாட்டான். அதிலே மிக தெளிவாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், மய்யர்தத்த மின்கும் அன் தீனி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமி யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு அதில்லத்தின் அலல் முஃமினீன அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். யாராவது இந்த தீனுக்கு உதவி செய்யாமல் புறமுதுகை காட்டிச் சென்றால் சென்று விடுங்கள். அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். முழுமையாக அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி பாடுபடுபவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மக்கா வாழ்விலே ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு சோதனை தான் அவர்களுக்கு நெருக்கமான அபூ தாலிப், அதே போன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருவரும் வஃபாத்தானது.
அபூ தாலிப் நபித்துவத்தினுடைய 10வது வருடத்துடைய கடைசியில் வஃபாத் ஆகிறார். அவர் எப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 8 வயதில் பொறுப்படுத்தார்களோ அன்றிலிருந்து நபித்துவத்தினுடைய 10வது வருடம், அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வருடம் வரைக்கும் முழுமையாக உதவியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இருந்தார்கள். இஸ்லாத்திலிருந்தான், இஸ்லாத்துக்கு முன்னாலும் தான் முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தவர்கள் தான் அபூ தாலிபாக இருக்கிறார். அவர் மரணிக்கின்ற போது, அவர் மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது குறைஷி தலைவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அல்லாஹுடைய தீனின் பக்கம் அழைத்து ஓரிரை கொள்கையின் பக்கம் அவர் அழைப்பதில் குறைபாடு செய்ய மாட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் அபூ தாலிப் மதம் மாறிவிட்டார் என்றால் அது மிக பெரும் ஒரு கேவலமாக நமக்கு அமையும். எனவேதான் அவரை மதம் மாறவிடாமல் தடுப்பது நமக்குரிய பொறுப்பாக இருக்கின்றது என்பதாக நினைத்து அவர்கள் அபூ தாலிபை சூழ சென்று அமர்ந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற போது அங்கே அபூ தாலிபை நெருங்குவதற்கு இடம் இருக்கவில்லை. மிக சிரமப்பட்டு அபூ தாலிபை நெருங்கி காதிலே சொன்னார்கள், நீங்கள் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். கியாமத்திலே இதை வைத்து இதுக்காக வேண்டி நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீர்கள் என்பதற்கு நான் சாட்சி சொல்லுவேன் என்பதாக அபூ தாலிபிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கி சென்ற போது அபூ தாலிப் சொன்னார், அங்கே இருந்த குறைஷி காபிர்கள் அபூ தாலிபை கேட்டார்கள், பார்த்து கேட்டார்கள், அதர்கபா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் உங்களுடைய வாப்பா அப்துல் முத்தலிபுடைய அந்த வழிமுறையை விட்டு விட்டு வேறொரு வழிமுறைக்கு நீங்கள் செல்ல போகின்றீர்கள் என்பதாக அவரை பார்த்து அந்த குறைஷி தலைவர் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுமாறு சொல்லுகிறார்கள். அவர்கள் அவருடைய அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருக்குமாறு, மதத்திலே உறுதியாக இருக்குமாறு வலியுறுத்துகின்றார்கள். இந்த நிலையில் அபூ தாலிப் சொன்னார், யப்ன அஹி, என்னுடைய சகோதரனுடைய மகனே, லௌலா மகாஃபத்துல் மஸப்பா, இவர்கள் எனக்கு ஏசுவார்கள் என்ற பயம் இல்லை என்றால் நான் மரணித்ததுக்கு பின்னால் கடைசி கட்டத்தில் இவ்வளவு காலம் இருந்த இந்த மதத்தை விட்டு விட்டு மதம் மாறி சென்று விட்டாரே என்பதாக எனக்கு பின்னால் ஏசுவார்கள் என்ற பயமில்லை என்றால் நான் நீ சொல்லுகின்ற அந்த கலிமாவை சொல்லி உன்னுடைய கண்ணை குளிரச் செய்திருப்பேன் என்பதாக சொன்னார். அதாவது இவர்களுடைய ஏச்சு பேச்சுக்கு பயந்து தன்னுடைய மறுமை வாழ்வை, நிரந்தரமான மறுமை வாழ்வை பாழாக்கிவிட்டார். இந்த நிலை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய வழிகாட்டல் என்று வருகின்ற போது அதனை புறக்கணித்து மக்களுடைய ஏச்சு பேச்சுக்காக, மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக வேண்டி இந்த காரணத்தை வைத்து நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய ஆகிரத்தை பாழாக்குகின்ற நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். மனிதர்கள் அவர்களுடைய இன்றைக்கு ஏசுவார்கள், நாளைக்கு நல்லம் என்பார்கள், இன்றைக்கு நல்லம் என்பார்கள், நாளைக்கு ஏசுவார்கள். அவர்களுடைய விடயத்தை கணக்கெடுக்காமல் இருப்பது ஒரு ஈமான்தாரியுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி வலா யகாஃபூன லௌமத லாயிம், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்வார்கள், ஆனால் லா யகாஃபூன லௌமத லாயிம், யாருடைய பழிப்பையும் பொருட்படுத்த மாட்டார்கள். இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். யாருக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை விட்டு கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி புகழ் விரும்பியாக நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஆகிரம் பாலாகிவிடும். அவர்களுடைய ஏச்சு பேச்சுக்கு பயந்தவர்களாகவே வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக ஆகிரத்தை பலி கொடுத்துதான் அவர்களுடைய திருப்தி அடைய வேண்டி வரும். முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், ஆனால் அதனை சுருக்கமாக செய்யுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு உபதேசம் செய்து அனுப்பினார்கள். யார்
அல்லாஹுடைய திருப்தியை நாடி அந்த திருப்தியை அடைகின்ற வழியில் மக்களை பகைத்து கொள்வாரோ, மக்களுடைய பகைக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். யார் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுவை பகைத்து கொள்வாரோ அவரை மக்களிடம் அல்லாஹ் சாட்டி விடுவான். அவ்வாறென்றால் மக்களுக்காக வேண்டி இவருடைய வாழ்க்கை பூராக செலவழித்து விடுவார். ஆனால் கண்ட லாபம் எதுவும் இருக்க மாட்டாது, ஆகிரமும் இல்லை துனியாவும் இல்லை என்ற நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். இந்த நிலையில் அபூ தாலிப் சொல்லுகிறார், மகனே, என்னால் அந்த கலிமாவை சொல்ல முடியாது என்ற நிலைப்பாட்டை அபூ தாலிப் தெரிவித்து விட்டு அவர் வஃபாத்தாகி விடுகிறார். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறங்குகின்றான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே நாயகமே, நீங்கள் விரும்புகின்றவர்களுக்கு ஹிதாயத்தை நேர்வழியை வழங்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ, யாரை தகுதியாக காணுகின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா இந்த ஹிதாயத்துடைய பாக்கியத்தை நேர்வழியை காட்டுவான் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். இது சூரத்துல் கஸஸிலே வந்திருக்கக்கூடிய ஆயத். இந்த நேரத்திலே அபூ தாலிப் வஃபாத் ஆகின்ற போது கிட்டத்தட்ட 80 வருடம், அதாவது அவருடைய வயது 80 இருந்தது என்பதாக பல வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அபூ தாலிபுடைய வஃபாத் பெரும் ஒரு தாக்கத்தை, பெரும் மனசஞ்சலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற இதே சந்தர்ப்பத்தில் ஒரு சில காலங்களில், சில வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் 3 நாட்களில், இன்னும் சிலர்கள் சொல்லுகிறார்கள் அதை விட அதிகமான நாட்கள். ஹிஜ்ரத்துக்கு 3 வருடங்களுக்கு முன்னால் ரமலான் மாதம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். மிக பெரும் பக்கபலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் தான் இவர்கள் இருவரும். ஒன்று அபூ தாலிப், மற்றது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் வஃபாத்தாகின்ற போது அவருடைய வயது 65 இருந்தது. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கிட்டத்தட்ட 24 வருடங்களும் 6 மாதங்களும் 24 வருடம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்தார்கள். இந்த காலத்தில், இந்த 24 வருட காலத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த திருமணங்களையும் முடிக்கவில்லை. அவர்களை மாத்திரம்தான் முடித்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அனைத்து குழந்தைகளும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் கிடைத்தன. இப்ராஹிம் என்ற குழந்தையை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் கிடைத்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மொத்தமாக 7 குழந்தைகள், 4 ஆண்கள், 3 ஆண்கள், 4 பெண்கள். காசிம் என்ற ஒரு பிள்ளை, அப்துல்லா என்ற ஒரு பிள்ளை, அடுத்தது இப்ராஹிம் என்பதாக ஒரு பிள்ளை. பெண்களிலே ருக்கையா, உம்மு குல்சூம், ஜைனப், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளாக இருந்தார்கள். இப்ராஹிம் என்ற குழந்தையை தவிர மற்ற அனைவரும் ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் கிடைத்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நுபுவத்துக்கு முன்னாலும் சரி, நுபுவத் கிடைத்தலிருந்து மரணிக்கும் வரைக்கும் சரி, வஃபாத்தாகின்ற வரைக்கும் சரி, முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமனத் பி ஹீன கஃபர பி அன்னாஸ். மக்களெல்லாம் என்னை நிராகரித்த போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்னை ஏற்றுக்கொண்டார்கள். வஸத்தகத்னி ஹீன கذبனி அன்னாஸ். மக்களெல்லாம் என்னை பொய்ப்பித்த போது அவர்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள். வஅஷ்ரகத்னி ஃபீ மாலிஹா ஹீன ஹரமனி அன்னாஸ். இந்த தீனுக்காக வேண்டி செலவழிப்பதற்கு மற்ற மனிதர்களெல்லாம் மறுத்த போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கினார்கள், முழுமையாக செலவழித்தார்கள். வரஸகனி அல்லாஹு வலதஹா வஹுரிம்து வலத கைரிஹா. எனக்கு கிடைத்த பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் மூலமாகத்தான் கிடைத்தார்கள் என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த அடிப்படையில் ஒரு தீனுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயத்துக்கு முன்மாதிரியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள்.
ஆக சிறந்த 4 பெண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்துக்கு வந்த கோடிக்கணக்கான பெண்களில் ஆக சிறந்தவர்கள் 4 பேர் தான். அவர்களுக்கு அடுத்தது தான் ஏனைய பெண்கள் எல்லாம். அவர்களில் முதன்மையானவர்கள் ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் தான் சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்க பெண்களுக்கு தலைவி அவர்கள் தான். அதே போன்று ஹதீஜா பின்த் குவைலித், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போன்று ஆசியா பின்த் முஸாஹிம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போன்று மரியம் பின்த் இம்ரான், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 பெண்கள் தான் உலகத்தில் ஆக சிறந்த பெண்களாக இருக்கின்றார்கள். ஹஸரத் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சிறப்பு விடயத்தில் பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான், ஒரு தடவை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், ஹாதிஹி ஹதீஜா கத் அதத் மஅஹா இனாஉன் ஃபீஹி இதாமுன் அவ் தஆமுன் அவ் ஷராப். யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உங்களிடத்திலே சாப்பாட்டை கொண்டு வருகிறார்கள், ஒரு பாத்திரத்திலே சாப்பாட்டை கொண்டு வருகிறார்கள். இந்த சாப்பாட்டை சமைப்பதற்கு சிரமப்பட்டிருப்பார். இவ்வளவுதான் ஹதீஸில் வருது. விளக்கமாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அதை சமைப்பதற்கு சிரமப்பட்டிருப்பார்கள். அந்த சிரமத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சாப்பாட்டை கொண்டு வருகின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறார்கள், அவங்க வந்தால், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே வந்தால், ஃபக்ரா அலைஹிஸ்ஸலாம் மின் ரப்பிஹா, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலாம் சொன்னதாக நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்பதாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹுடைய சலாத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றி வைத்தார்கள். அல்லாஹுடைய சலாம் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அல்லாஹுடைய சலாம் மனிதர்களுக்கு சொல்லப்படுவது எங்கே என்றால் சொர்க்கத்தில் தான் எல்லாருக்கும் சொல்லப்படும். அந்த சொர்க்கத்தில் கிடைக்கின்ற பாக்கியத்தை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்திலேயே பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, நபியே யா ரசூலல்லாஹ், நீங்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். பிபைத்தின் ஃபில் ஜன்னதி மின் கஸப், முத்தாலான ஒரு மாளிகை அவர்களுக்கு சொர்க்கத்திலே இருக்கின்றது. அல்லாஹு தஆலா முத்தாலான ஒரு மாளிகையை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். லா ஸஹப ஃபீஹி வலா நஸப், அதிலே கூச்சல் இருக்க மாட்டாது, எரிச்சல் தருகின்ற சத்தம் இருக்க மாட்டாது, அதே போன்று எந்த கஷ்டமும் இருக்க மாட்டாது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தையும் சொர்க்கத்திலே உள்ள ஒரு மாளிகையும் அல்லாஹுடைய சலாத்தையும் அவர்களுக்கு நன்மாராயமா சொல்லுங்கள் என்ற விடயத்தை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொன்னார்கள். இவ்வாறாக இந்த இருவருடைய வஃபாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் கவலையை கொடுத்தது. இந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். என்றாலும் என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹுடைய இந்த தூதுத்துவத்தை மக்களுக்கு எத்தி வைக்கின்ற விடயத்தில் எந்த குறைபாட்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், மிக பலமாக உதவியாக இருந்த தன்னுடைய பெரியப்பா அபூ தாலிபும் வஃபாத்தாகிவிட்டார். தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தீனுக்கு உதவி செய்கின்றவர்களை தேட வேண்டிய அவசியம் இன்னும் இருக்கின்றது. இந்த தீனுக்கு உதவியாளர்களை எங்கே தேடலாம் என்பதாக யோசிக்கின்ற போது, சிந்திக்கின்ற போது அவர்களுக்கு தாயிஃபிலே இருக்கின்ற சகீஃப் கிளையார்கள் ஞாபகத்துக்கு வருகிறார்கள். ஏனென்றால் ஒரு பலமான ஒரு கோத்திரம் அவர்கள். தாயிஃபை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் அவர்கள்தான். எனவேதான் அவர்களிடத்தில் இந்த தீனை எத்தி வைத்து பார்ப்போம், அவர்கள் இதற்கு உதவியாக இருப்பார்கள் இருந்தால் இந்த தீன் பலம் பெறுவதற்கு காரணமாக இருக்கும் என்ற அடிப்படையில்
அவர்களிடத்திலே உதவியை தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தினுடைய 10ஆம் வருடம் ஷவ்வால் 27ஆம் தேதி தாயிஃபுக்கு சென்றடைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூட்டிச் செல்கிறார்கள். அங்கே சென்று சகீஃப் கிளையாரிடத்தில் அதனுடைய தலைவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி தேடுகிறார்கள். இந்த தீனுக்காக உதவி செய்யுங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், இந்த தூதுத்துவத்தை எத்தி வைப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற போது அவருடைய தலைவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் சும்மா விட்டு விடாமல் அவர்கள் சிறுவர்களை ஏவி கல்லால் விரட்டி அடிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய மடையர்களை ஏவி மோசமான வார்த்தையால் ஏச வைத்தார்கள். இவ்வாறாக ஏச்சு பேச்சும் பழி சொல்லும் சுமந்த நிலையில் சிறுவர்கள் கல்லால் அடிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தாக்குதல் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்களுடன் சென்ற சஹாபி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்க முற்பட்ட போது அவருடைய தலையில் கற்கள் பட்டு காயம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பாதங்களும் கடுமையாக அந்த கால் பாதங்களுக்கும் காயம் ஏற்படுத்தப்பட்டன. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சென்ற சஹாபியிடமிருந்து கடுமையாக இரத்தம் வடிந்தோடி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஓடோடி வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்பா ஷைபா என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய தோட்டத்திலே நுழைந்து விடுகிறார்கள் பாதுகாப்பு தேடி. உலமாக்கள் எழுதுகிறார்கள், கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறாக ஓடி வந்தார்கள் என்பதாக. தாயிஃபுக்கு வாகனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகவில்லை, நடந்துதான் சென்றார்கள். வருகின்ற போது கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் இவ்வாறாக விரட்டி அடித்த ஒரு சோதனைக்கு முகம் கொடுத்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். எந்த அளவுக்கு கொண்டால் மயக்கத்தில் தான் ஓடி வந்தார்கள். என்ன நடக்கிறது என்று தெரியாத நிலையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த தோட்டத்திலே நுழைந்து கொள்கிறார்கள். அங்கே அது நல்ல ஒரு விசாலமான ஒரு தோட்டமாக இருந்தது, நிழல் நிறைந்த ஒரு தோட்டமாக இருந்தது. அந்த தோட்டத்துக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்து அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பலவீனத்தையும் தன்னுடைய நிலையையும் முறையிட்டு துவா கேட்டார்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அனுப்பி வைத்தான். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். யா ரசூலல்லாஹ், மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை நான் கூட்டி வந்திருக்கிறேன், மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை நான் கூட்டி வந்திருக்கிறேன், நீங்கள் எதை கட்டளையிடுகின்றீர்களோ அதை அவர் உங்களுக்கு செய்வார். இந்த மலைகள், அதாவது தாயிஃப் என்பது அங்கே உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், மலை நிறைந்த ஒரு பூமி, மலைகளால் சூழப்பட்ட ஒரு பூமி. நீங்கள் எதை கட்டளையிடுகின்றீர்களோ அதை அந்த மலக்கு உங்களுக்காக வேண்டி செய்வார். இந்த மலைகளை நெருக்கி அவர்களை அதிலே மரணிக்க செய்ய வேண்டும் என்றால் அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார். பாங்கு சொல்லும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் அதானுக்கு பின்னால் தொடருவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மலைக்கு பொறுப்பான மலக்கை நான் கூட்டி வந்திருக்கிறேன், நீங்கள் எதனை கட்டளையிடுகின்றீர்களோ அதனை அவர்கள் உங்களுக்காக வேண்டி செய்வார்கள் என்ற விடயத்தை சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிஃப் வாசிகளை அழிப்பதற்காக வேண்டி கட்டளையிடவில்லை, மாறாக ஆதரவு வைத்தார்கள். இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய பரம்பரையாவது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், இந்த தீனை ஏற்றுக்கொள்வார்கள், இந்த தீனுக்கு உதவியாக இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். பின்னொரு காலத்தில் பல வருடங்களுக்கு பின்னால் இந்த தாயிஃப் வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் பல கோத்திரங்களிலே பலர்கள் முர்த்தத்தாக இஸ்லாத்தை விட்டு சென்றார்கள். ஆனால் சகீஃப் கிளையார்களில் இவர்களில் ஒருவர் கூட இஸ்லாத்தை விட்டு செல்லவில்லை, முர்த்தத்தாகவில்லை.
எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரவு வைத்தார்களோ அந்த பலனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் கண்டார்கள். இதே போன்று சிந்தி நதிக்கு பகுதிக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்த முஹம்மது இப்னு காசிம் அஸ்-ஸகஃபி என்று சொல்லுகின்றவர்கள் அவர்களும் இந்த சகீஃப் கிளையை சார்ந்தவர்கள் தான் என்பதும் ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது. சிந்தி நதிக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள் என்றால் இந்த இந்தியா அதோடு சார்ந்த பகுதிகளுக்கு அவர்கள் தான் இஸ்லாத்தினுடைய தூதை கொண்டு வந்தவர்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைந்த போது அந்த தோட்டத்துடைய உரிமையாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்காவிலே இருந்தவர்கள், மக்காவுடைய முக்கிய தலைவர்களில் உள்ளவர்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம விரோதிகள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற நிலையை பார்த்து அவர்களுக்கு கூட இரக்கம் வந்து விட்டது, பரிதாபம் வந்து விட்டது. இதை பார்த்து சொன்னார்கள், அவருடைய அடிமை ஒருவர் இருந்தார், அவர் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர், அத்தாஸ் என்பவர். அவரை பார்த்து திராட்சை கொலையை கொண்டு போய் அவருக்கு கொடுங்க, ஒரு தட்டில் வச்சு கொண்டு போய் கொடுங்க, அவர் சாப்பிடட்டும், அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க என்பதாக அவருடைய அடிமைக்கு சொல்லுகிறார்கள். அடிமை சென்று திராட்சை கொலையை ஒரு தட்டிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுக்கின்ற போது அந்த திராட்சையை சாப்பிடுவதற்காக எடுக்கின்ற போது பிஸ்மில்லா என்பதாக சொன்னார்கள். இதை பார்த்து அந்த அடிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து, இந்த வார்த்தை பிஸ்மில்லா என்ற வார்த்தையை இந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்ல மாட்டார்களே, நீங்கள் யார் என்பதாக அந்த அத்தாஸ் கேட்கிறார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களோட ஊர் எது என்பதாக, நீங்கள் எந்த நகரத்தைச் சேர்ந்தவர் என்பதாக அந்த அடிமையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு அவர், நான் நீனவா என்கின்ற பகுதியைச் சேர்ந்தவன் என்பதாக அவர் பதில் அளித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபியுடைய ஊரா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரா என்பதாக கேட்டார். அதுக்கு அந்த அடிமை, அந்த நபியை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் என்னுடைய சகோதரர் தான், அவரும் நபி நானும் நபி என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அந்த அடிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால்களை முத்தமிட்டார். இதை பார்த்த அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த அடிமை அவரிடத்திலே வந்தபோது, உனக்கு என்ன நடந்தது, அவருடைய காலை முத்தமிடுகிறாய் என்பதாக அந்த அடிமையை பார்த்து கேட்கிறார்கள். அதுக்கு சொன்னார், இந்த உலகத்திலே ஆக சிறந்த மனிதர், இந்த மனிதரை விட சிறந்தவர் வேறு யாரும் கிடையாது என்ற விடயத்தை அந்த அடிமை சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர்களுடைய வேதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடையாளம் சொல்லப்பட்டிருந்தது, அது சம்பந்தமான தெளிவு அந்த அடிமைக்கு இருந்தது. அதன் காரணமாக இந்த விடயத்தை அவருடைய எஜமானர்களுக்கு அந்த அடிமை அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த கடுமையான சோதனைக்கு பின்னால் இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவுக்குள்ளே போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. மக்காவை விட்டு வெளியே வந்தவர் மீண்டும் அந்த மக்காவுக்குள் நுழைவதென்பது லேசான விடயம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் உதவி செய்கிறார்கள் இல்லை, எனவேதான் தாயிஃபிலே உதவியை தேடுவோம் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். மீண்டும் மக்காவுக்கு போவதென்றால் முன்னர் இருந்ததை விட பல துன்பங்களை சகிப்பதற்கு தயாரான நிலையில் தான் மக்காவுக்குள்ளே நுழைய வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பை தேடினார்கள், அடைக்கலம் தேடினார்கள். அந்த நேரத்திலே முத்இம் இப்னு அதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் வழங்கினார். அவருடைய அடைக்கலத்துக்கு கீழே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவுக்குள்ளே நுழைகிறார்கள். அதே நிலையில் தொடராக சோதனைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தன. அதே போன்று இப்பொழுது புதிய ஒரு முறையை கையாண்டார்கள் குறைஷியர்கள். நீங்கள் நபிதான் என்பதற்கு அத்தாட்சிகளை கொண்டு வாருங்கள். இது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சூரா பனி இஸ்ராயிலே, சூரத்துல் இஸ்ரா அல்லது சூரா பனி இஸ்ராயில் ரெண்டு ஒரே சூரா தான். அதில் அல்லாஹ் தஆலா எவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். மக்காவிலே எந்த ஊற்றுக்கண்ணும் கிடையாது, ஆறுகள் இல்லாத ஒரு பூமி, அங்கே ஆறுகள் ஓட வேண்டும். அதே போன்று அந்த ஆறுகளினூடாக நாங்கள் தோட்டங்களை செய்ய வேண்டும்.
அல்லது நீங்கள் வானத்துக்கு ஏறுவதை நாங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வையும் மலக்குமார்களையும் நீங்கள் எங்களிடம் கொண்டு வர வேண்டும் என்று போன்ற பல அத்தாட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குறைஷி காவிர்கள் வேண்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அத்தாட்சிகளை காண்பித்தால் நல்லம்தானே என்ற ஒரு மனோநிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் இவர்கள் நேர்வழி பெற வேண்டும், அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவ்வாறான விருப்பம் இருந்தது. அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், இவர்களுக்கு அத்தாட்சியை காண்பித்தால் நன்றாக இருக்குமே, அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களே என்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா அனுப்பி பதில் சொன்னான், அத்தாட்சியை காட்ட வேண்டும் என்றால் நாங்கள் காட்டுகின்றோம், அதுக்கு எந்த பெரிய தடையும் இல்லை. ஆனால் அத்தாட்சி காட்டப்பட்டதுக்கு பின்னால், இவர்களுக்கு விரும்புகின்ற அத்தாட்சி காட்டப்பட்டதுக்கு பின்னால் யாராவது காஃபிராக அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களாக இருந்தால் உலகத்தில் யாருக்கும் இறங்காத தண்டனை இவர்களுக்கு இறங்கும், அல்லது அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புடைய வாசலும் திறந்திருக்கட்டும். அத்தாட்சி காட்டாமல் இவர்கள் இன்றை இல்லாவிட்டாலும் நாளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாலாவது அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுடைய வாசலை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதில் நீங்கள் எதனை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த இரண்டு விருப்பங்களும் முன்வைக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாட்சிகளை காட்டி அவர்கள் மறுத்து அழிவதை விட அவர்களுக்கான ரஹ்மத்துடைய அருளுடைய மன்னிப்புடைய வாசல் திறந்திருப்பது ஏற்றமானதாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அதனால் அத்தாட்சிகளை கேட்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குறைஷியர்கள் அத்தாட்சிகளை கேட்கின்ற போது எந்த ஒரு பதிலும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை பார்த்து இவர்கள் நினைத்தார்கள், இவரை பொய்ப்பிப்பதற்கு இதுதான் வழி. எனவே கண்ட நின்ற நேரமெல்லாம் சந்திக்கிற நேரமெல்லாம் அத்தாட்சிகள் கேட்பது. சமூத் கூட்டத்துக்கு ஒரு ஒட்டகத்தை அத்தாட்சி அல்லாஹு தஆலா அனுப்பினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற சக்தியை கொடுத்தான். இவ்வாறாக பல அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் இருந்தார்கள். இதே போன்று நீங்களும் கொண்டு வாருங்களேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சீண்ட தொடங்கினார்கள். இந்த நேரத்திலே தான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அபூ குபைஸ் மலைக்கு அருகாமையில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கின்ற போது, உங்களிடம் எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லையா நீங்கள் நபி என்பதற்காக வேண்டி? குர்ஆன் மிக பெரும் அத்தாட்சி, அதை கவனிக்காமல் உலக நடைமுறைக்கு மாறான நிகழ்வுகளை ஏற்படுத்துவதுதான் அவர்கள் வேண்டுகின்ற அத்தாட்சியாக இருந்தது. அவ்வாறாக கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ பாருங்கள் ஒரு அத்தாட்சியை காட்டுகின்றேன் என்பதாக சந்திரனின் பக்கம் சைக்கினை செய்தார்கள். அந்த சந்திரன் இரண்டாக பிளந்திருந்தது. அல்லாஹு தஆலா சந்திரனை இரண்டாக பிளந்தான். இந்த விடயத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் கமரிலே குறிப்பிடுகின்றான். இக்தரபதிஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், மறுமை நாள் நெருங்கிவிட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். சந்திரன் இரண்டாக பிளப்பது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இடம்பெற்றது. இதை பார்த்த குறைஷியர்கள் சொன்னார்கள், இவர் சூனியம் செய்து விட்டார், உண்மையில் சந்திரன் பிளக்கவில்லை, சந்திரன் பிளந்தது போன்று நமக்கு விளங்குகின்றது, இவருடைய சூனியத்தின் விளைவாக என்ற போது அங்கே இருந்த புத்திசாலிகள் சொன்னார்கள், உங்களுக்கு சூனியம் செய்யலாம், ஆனால் முழு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சூனியம் செய்ய முடியாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அவ்வாறாக நீங்கள் வெளியில் இருந்த வருகின்ற பயணம் செய்துட்டு வருகின்ற பயண கூட்டங்களிடத்திலே அந்த கூட்டங்களிடத்திலே விசாரித்து பாருங்கள், சந்திரனை பிளந்ததாக நீங்கள் கண்டீர்களா என்பதாக. அவ்வாறு விசாரித்த போது அவர்களும் சொன்னார்கள், நாங்கள் இந்த தினத்திலே சந்திரன் இரண்டாக பிளந்திருந்ததை கண்டோம் என்பதாக அவர்களும் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால் நிகழ்ச்சி தொடராக இடம்பெறும். ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக அலா நபியினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இந்த சந்திரன் புழக்கப்பட்ட நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இடம்பெற்ற ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல,
கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றாகவும் இந்த விடயத்தை குர்ஆன் தெளிவாக சூரத்துல் கமரிலே குறிப்பிட்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இடம்பெற்ற அல் இஸ்ரா வல் மிஅராஜ். இஸ்ரா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற பயணத்தை, இரவிலே சென்ற பயணத்தை இஸ்ரா என்பதாகவும், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானுலகுக்கு சென்ற பயணத்தை மிஅராஜ் என்பதாகவும் சொல்லப்படும். இஸ்ராயை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ராவிலே குறிப்பிட்டிருக்கின்றான். முதல் வசனம் இந்த பயணம் சம்பந்தமாகத்தான் பேசுகின்றது. இந்த நிகழ்வு ரஜப் மாதம் 27ஆம் நாள் இரவு இடம்பெற்றது என்பதாக பல உலமாக்களுடைய வரலாற்றாசிரியருடைய கருத்தாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலாலும் ரூஹாலும் சென்றார்கள். ஒன்று ரூஹு பயணிப்பது ஒன்று இருக்கின்றது, இன்னொன்று உடல் பயணிப்பது இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலாலும் பயணித்தார்கள், ரூஹாலும் பயணித்தார்கள். அவருடைய உடலும் ரூஹும் தான் அந்த வானுலகுக்கு சென்றது என்பது பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த பயணத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்தினார்கள். எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை இந்த நிகழ்வினூடாக உறுதிப்படுத்தப்பட்டது. மிக கவலையான பல சோதனைகளை எதிர்கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த இஸ்ரா மிஅராஜ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமான சிறப்பம்சம், எந்த ஒரு நபியுக்கோ எந்த ஒரு ரசூலுக்கோ வழங்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வானத்திலே நம்ம அனைவருக்கு தெரியும், அவர்கள் புராக் என்ற வாகனத்திலே பயணித்தார்கள். அதிலே முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். இரண்டாவது வானத்திலே யஹ்யா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும், நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தையும், ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும், ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும், ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அதற்கு பின்னால் சிதறத்துல் முன்தஹாவுக்கு சென்றார்கள். அதுக்கு அப்பால் நபி அல்லாஹுவை சந்தித்தார்கள். இந்த பயணத்திலே தான் அல்லாஹு தஆலா ஐவேளை தொழுகையை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்து மீது விதியாக்கி அனுப்பினான். ஆரம்பமாக 50 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. அந்த 50 வேளை தொழுகையை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து இந்த தொழுகையை நிறைவேற்றுவதில் பொடுபோக்கு செய்து விட்டார்கள். உங்களுடைய உம்மத்தும் 50 வேளை தொழமாட்டார்கள், அதை குறைத்து விட்டு வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்பி கடைசியாக 5ஐ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். எனவே தான் வானுலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மிக பெரும் ஒரு பாக்கியம்தான் இந்த தொழுகை. இந்த தொழுகையை நாம் பேணுதலாக தொழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த உம்மத்து அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்வுடைய மிக பிரதானமான இலக்கை நாம் ஐவேளை தொழுகின்றவர்களாக, மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே இதுக்கு பின்னால் நாம் 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுவோம் தானே இன்ஷா அல்லாஹ். எங்களை பாங்க சத்தத்தை காணும், 5 நேரம் தொழுவோம் தானே. மாஷா அல்லாஹ். இது மிக பிரதானமான இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அருள் நமக்கு கிடைத்தது இந்த பயணத்திலே தான். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலே முஷ்ரிக்குகளை, அதாவது மக்காவுடைய காபிர்களை சந்திக்கிறார்கள். வளமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கின்ற பிரச்சாரங்களை தடை செய்வதற்கு முயற்சிப்பார்கள் இந்த மக்காவுடைய காபிர்கள். ஆனால் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய செய்தியை கொண்டு வந்த போது மிகவும் சந்தோஷப்படுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் இவரை பொய்ப்பிப்பதற்கு இதுதான் மிக சிறந்த சந்தர்ப்பம் என்பதாக கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அபூ ஜஹில் ஆட்களை சேர்த்து கொடுத்தான். எல்லாருக்கும் முன்னால் இந்த விடயத்தை சொல்லுங்கள் என்பதாக. இதை கேட்ட பலர்கள் ஆச்சரியப்பட்டு, ஒரே இரவில் பைத்துல் மக்திஸுக்கு போய் வந்து விட்டீர்களா என்பதாக கேட்டு சிலர்கள் கை தட்டினார்கள், சிலர்கள் தலையில் கையை வைத்தார்கள். இவ்வாறாக ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
சோதனை செய்வதற்காக வேண்டி, பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய தூண்கள் எவ்வாறு இருந்தன என்ற விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியாக கேட்டார்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைவா போட்டு காட்டினான் அந்த இதை மஸ்ஜிதுல் அக்ஸாவை. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதே போன்று இது இவ்வாறாக எந்த கேள்விக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாமல் இல்லை. சரியாக பதில் சொன்னாலும் அவர்கள் ஏற்பதற்கு மறுத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை ஏற்பதற்கு, அவருடைய தீனை ஏற்பதற்கு மறுத்து விட்டார்கள். இந்த விடயத்தை ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பொய் சொல்லுகின்றீர்கள் என்பதாக சொன்னார்கள். அதற்கு சொன்னார்கள், இல்லை இல்லை, உங்களுடைய கூட்டாளி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், நேற்றிரவு அவர் பைத்துல் மக்திஸுக்கு சென்று வந்ததாக என்றபோது அவர் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பலர் இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தானார்கள். இந்த ஆச்சரியமான நிகழ்வை கேட்டு அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உண்மைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு சிறப்பு பட்டம், சித்திக் என்ற சிறப்பு பட்டம் அப்போதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல யுக்திகளை கையாண்டார்கள். அதில் ஒன்றுதான் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹஜ்ஜுடைய காலத்தில் வருகின்ற அரபியர்கள் கோத்திரங்களை சந்திப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுக்காக வேண்டி யமனிலிருந்து, ஷாமிலிருந்து, தூர பிரதேசங்களிலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி அரபியர்கள் வருவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் வருகின்ற கோத்திரங்களை சந்தித்து, எனக்கு உதவி செய்பவர்கள் யார், அல்லாஹுடைய தூதுத்துவத்தை நான் எத்தி வைப்பதற்கு எனக்கு இடம் வழங்குபவர்கள் யார் என்பதாக கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கோத்திரத்திடத்திலும் உதவி தேடி செல்வார்கள். இந்த விடயத்தை அபூஜஹில் அவர்களுக்கு பின்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த அபூஜஹில் சென்று, இவர் வழிகட்டு விட்டார், இவருடைய கதையை நீங்கள் கேட்காதீர்கள், இவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்பட்டு சென்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்த அபூ லஹபும் அபூ ஜஹலும் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்துக்கு எதிர்பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த கோத்திரங்கள் தான் பனு ஃபஸாரா கோத்திரத்தை சந்தித்தார்கள், பனு முர்ரா, பனு ஹனீஃபா, பனு சுலைம், இது போன்ற கோத்திரங்களை சந்தித்தார்கள். அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பனு ஆமீர் கோத்திரத்தை சேர்ந்தார்கள். அதில் ஒரு மனிதர் கேட்டார், நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கின்றோம், உங்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை தந்து உங்களுக்கு அதிகாரம் கிடைத்து நீங்கள் ஆட்சி செய்ததற்கு பின்னால் உங்களுக்கு பின்னால் தலைமைத்துவத்தை எங்களுக்கு வழங்குவீர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வோம் என்பதாக சொன்னார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி வெறுமனே ஒரு சில விடயங்களை செய்வதற்காக வேண்டியிருக்கவில்லை. ஒரு லீடர்ஷிப் இருக்க வேண்டும், ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும், அதற்கு கீழால் அல்லாஹுடைய தீன் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி வந்தார்கள் என்ற விடயம் இந்த சம்பவத்தினூடாக மிக தெளிவாக விளங்குகின்றது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள், அல்லாஹ் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அவன் நாடியவர்களிடத்தில் கொடுப்பான், எனக்கு பின்னால் உங்களுக்கு தான் ஆட்சி என்று நான் வாக்குறுதி தர முடியாது என்ற போது அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு மறுத்து விட்டார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் மதீனாவிலே இருந்த, மதீனாவுடைய பழைய பேர் யஸ்ரிபிலிருந்து வந்த இரண்டு முக்கியமான கோத்திரங்கள் அவுஸ் ஹஸ்ரஜ், இந்த கோத்திரத்தை சார்ந்த சிலர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துடைய 11வது வருடம் 6 நபர்கள், ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த 6 நபர்களை சந்திக்கிறார்கள். அவர்களிடத்தில் இஸ்லாத்தை எத்தி வைத்த போது ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் யஸ்ரிபிலே மதீனாவிலே இருக்கின்ற போது யூதர்கள் அவர்களுடன் மதீனாவிலே வாழ்ந்து வந்தார்கள். அந்த யூத கோத்திரங்கள் பனு குரைவா, பனு கைனுகா, பனு நதீர், இந்த கோத்திரங்கள் என்ன செய்வார்கள் என்றால், பனு நதீர், பனு கைனுகா, பனு குரைவா, இந்த யூத கோத்திரங்கள் சொல்லுவார்கள், ஒரு கடைசி நபி வருகின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது, அவர் வருவாராக இருந்தால் அவருடன் சேர்ந்து உங்களுக்கு எதிராக நாங்கள் போர் செய்து உங்களுடைய இடத்தை, ஊரை ஆக்கிரமிப்போம் என்பதாக எச்சரித்து கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியை கேட்டு பழகிய அந்த மதீனாவாசிகள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற போது அந்த நபிதான் வந்திருக்கிறார் என்ற ஒரு யூகம், ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு வருகிறது. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 6 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்று விடுகிறார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் திரும்பி செல்கின்ற போது சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய கூட்டத்தாரை எங்களுடைய கோத்திரம் மதீனாவிலே இருக்கின்றார்கள், யஸ்ரிபிலே இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் அழைக்கின்ற இந்த தீனின் பக்கம் அழைத்தால் அவர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எதிர் வருகின்ற வருடம் உங்களை நாங்கள் சந்திப்போம் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் அடுத்த வருடம் நபித்துவத்தினுடைய 12ஆம் வருடம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். மினாவிலே அகபா என்ற இடத்துக்கு பக்கத்திலே இந்த ஒப்பந்தம் நடைபெறுகிறது, இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பைஅத் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இதிலே ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த 10 நபர்களும் அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த 2 நபர்களும் இருந்தார்கள். அங்கே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் என்னவென்றால், அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, விபச்சாரம் புரியக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இதே போன்று இட்டுக்கட்டக்கூடாது, அவதூறுகளை பரத்தக்கூடாது, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடாது என்ற விடயத்தை, இந்த அம்சங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஒப்பந்தம் இடம்பெற்றது. யார் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளபடி நிறைவேற்றுவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான். இஸ்லாத்துக்கு, தீன்படி வாழுவது, தீனுக்கு உதவி செய்வது, அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தே இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தினார்கள். யார் இதுக்கு மாறாக நடக்கிறாரோ அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்தத்தை செய்து முடித்துவிட்டு சொன்னார்கள். இவர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி மதீனாவுக்குரிய முதலாவது தூதுவராக முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கே சென்று தாவா செய்து அங்குள்ள மக்களுக்கு குர்ஆனையும் இஸ்லாத்தையும் கற்றுக் கொடுத்து பெரும் ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்தார்கள். அடுத்ததாக நபித்துவத்தினுடைய 13ஆம் வருடம், இறுதி வருடம், மக்காவிலே இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இறுதி வருடத்திலே அடுத்த வருடம் இந்த மதீனா வாசிகள் வந்தார்கள். அவர்களே ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த 62 நபர்களும் அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த 11 நபர்களும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அவர்களில் 2 பெண்களும் இருந்தார்கள், நசீபா, அஸ்மா என்ற 2 பெண்மணிகளும் இருந்தார்கள். இந்த ஒப்பந்தத்திலே மக்காவாசிகள் சார்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றாலும் தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்து இவர்களை சந்தித்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் இதுவரைக்கும் இந்த ஊரிலே மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். அவ்வப்போது சிறு சிறு துன்பங்கள் நடந்தாலும் அவருடைய கோத்திரம் அவர்களை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு நீங்கள் மதீனாவுக்கு செல்ல இருக்கின்றீர்கள். உங்களால் அவரை முழுமையாக பாதுகாக்க முடியும் என்றால் அழைத்து செல்லுங்கள், இல்லை என்றால் இப்போதே அவரை விட்டு சென்று விடுங்கள், நாங்கள் பாதுகாக்கிறோம் என்பதாக சொன்னபோது அங்கே இருந்த பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மதீனாவாசிகள் சொன்னார்கள், நாங்கள் அவர்களோடு செய்கின்ற ஒப்பந்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம், அவரை பேச விடுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச விடுங்கள் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குர்ஆனுடைய வசனங்களை ஓதி இஸ்லாத்துடைய விடயத்தில் அவர்களை ஆர்வமூட்டி சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளையும் மனைவிமாரையும் எவ்வாறு பாதுகாப்பீர்களோ அதே போன்று என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற நிபந்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக யாராவது யுத்தத்துக்கு வந்தாலும் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இந்த வார்த்தைக்குள் இருக்கின்றது. அப்பொழுதோ பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை அனுப்பி வைத்தானோ அவன் மீது சத்தியமாக நாங்கள் உங்களை பாதுகாப்போம். ஏனென்றால் எங்களுக்கு யுத்தம் என்பது பரம்பரையாக நாங்கள் பழகிய பழக்கம், அதொன்றும் எங்களுக்கு புதிதாக அல்ல, நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்பதாக பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட போது அபூ ஹைஸம் இப்னு தீஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று கேட்டார், யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கிறோம். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை தந்ததுக்கு பின்னால்
நீங்கள் மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வந்து விடுவீர்களா என்ற கேள்வியை அபுல் ஹைசம் இப்னு தீஹான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்ந்தால் உங்களோடு வாழுவேன், நான் உங்களோடு உள்ளவன், நீங்கள் என்னிலிருந்தும் உள்ளவர்கள். நீங்கள் யாருடன் போர் செய்தாலும் அவருடன் நானும் போர் செய்வேன். நீங்கள் யாருடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் நான் அவர்களுடன் நானும் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்வேன். உங்களை விட்டு எந்த காலத்திலும் நான் திரும்பி வர மாட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்தார்கள். இதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 73 நபர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை 12 நபரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பொறுப்பாக்கினார்கள். அவர்களை அந்த மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த உடன்படிக்கைக்கு தான் பைஅத்துல் அகபத்தி சானியா, முதலாவது உடன்படிக்கைக்கு பைஅத்துல் அகபத்தில் ஊலா, இந்த 13வது வருடம் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை பைஅத்துல் அகபத்தி சானியா என்பதாக சொல்லப்படும். இதுக்கு பைஅத்துல் அகபத்தில் குபுரா, பைஅத்துல் ஹர்ப் என்பதாகவும் இந்த பெயர்களும் அதுக்கு இருக்கின்றது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒதுங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஊர் கிடைத்து விட்டது. ஹபஷாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருந்தார்கள், ஆனால் ஒதுங்குவதற்கு தான் இடம் கிடைத்ததை தவிர அவர்களுடைய கொள்கையை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மதீனாவாசிகள், யஸ்ரிப்வாசிகள் ஒதுங்குவதற்கு இடமும் கொடுத்தார்கள், அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, உங்களுக்கு ஒதுங்குவதற்கு நல்ல ஒரு இடம் கிடைத்திருக்கின்றது, உங்களுக்கு இந்த மக்காவிலே தாங்க முடியாத சோதனைகள் ஏற்படுவதனால் நீங்கள் மதீனாவை நோக்கி பயணிங்கள் என்று சொன்னபோது ஹிஜ்ரத் செய்வதற்கு சஹாபாக்கள் தயாரானார்கள். அவ்வாறு சென்று கொண்டிருந்தார்கள். இவ்வாறு செல்கின்ற சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத்தை தடுப்பதற்காக வேண்டி குறைஷிகள் 3 வகையான திட்டங்களை தீட்டினார்கள். ஒன்று, அவ்வாறு யாராவது ஹிஜ்ரத் செய்வார்களாக இருந்தால் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பிரிப்பது. அபூ சலமா அல் மக்ஸூமி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இந்த சோதனை ஏற்பட்டது. அவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது அவர்களையும் அவருடைய மனைவியையும் பிள்ளையையும் பிரித்து விட்டார்கள். இதனால் இந்த சோதனைக்கு அந்த சஹாபி முகம் கொடுத்தார்கள். இரண்டாவது ஒரு எதிரான ஒரு நடவடிக்கை என்னவென்றால் அவர்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடுவது. சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முழு பொருளாதாரத்தை சூறையாடித்தான் அவர்களை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு அனுமதித்தார்கள். 3வது முறை அவர்களை சிறைபிடிப்பது. இந்த 3 முறைகளிலும் அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதற்கு முயற்சி செய்து அவர்களை ஹிஜ்ரத்திலிருந்து தடுத்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறான சோதனைக்கு மத்தியில் இரகசியமாக பல சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். இந்த நேரத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹிஜ்ரத்துடைய அனுமதியை அல்லாஹு தஆலா வழங்கி வைத்தான். அந்த ஹிஜ்ரத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகின்ற போது இவ்வாறு ஹிஜ்ரத் செய்து ஒரு நாடு உருவாகிவிட்டால் குறைஷியர்களுக்கு மிகப்பெரும் ஒரு பிரச்சனையாக அமைந்துவிடும். எனவே இதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் குறைஷியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தாருன் நதுவாவிலே கூடி மஷூரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறான ஒரு சதியை செய்யலாம் என்ற போது சிலர்கள் சொல்லுகிறார்கள், அவரை சிறை பிடிப்போம் என்பதாக சொல்கிறார்கள். அதுக்கு சொன்னார்கள், அதற்கு அவருடைய கோத்திரத்தார் அனுமதிக்க மாட்டார்கள், நல்லொரு மஷூராவை சொல்லுகிறேன் என்பதாக சொல்லி அபூ ஜஹில் ஒரு மஷூராவை சொன்னான். மக்காவில் இருக்கின்ற எல்லா கோத்திரங்களிலிருந்தும் பலமான ஒரு வாலிபரை தேர்ந்தெடுத்து அவரிடத்தில் ஒவ்வொருவரும் வாளை எழுந்தி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைவரும் சேர்ந்து ஒரே அடியாக கொலை செய்ய வேண்டும். அவ்வாறு கொலை செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பழி அனைத்து கோத்திரங்கள் மீதும் வரும். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோத்திரத்தால் அவரை கொலை செய்தவர்களை பழி வாங்க முடியாது, மாறாக அதற்குரிய தெண்ட பணத்தை தான் பெற்றுக்கொள்வார்கள். நாமெல்லாம் சேர்ந்து அதற்குரிய தெண்ட பணத்தை கொடுத்துவிட்டு தப்பிவிடலாம் என்பதாக இந்த அபூ ஜஹில் கூறிய ஆலோசனை அனைவருக்கும் நல்லதாகப்பட்டது. அந்த ஆலோசனையின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை 40 வாலிபர்கள் கிட்டத்தட்ட பல கோத்திரங்களிலிருந்து ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொலை செய்வதற்கு வந்திருந்தார்கள். இந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்துடைய கட்டளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வழங்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு அவர்களுடைய படுக்கையில் படுக்கவில்லை. அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அவருடைய படுக்கையிலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள்.
அதுக்கு பின்னால் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு இடம்பெற்றது. எனவே இவ்வாறாக பல சோதனைகளுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பரப்பி மதீனாவாசிகளுக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்து அவர்கள் அந்த இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை, ஒரு நாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக் கொடுத்து சாதித்தார்கள். இவ்வாறான பல சோதனைகளும் சாதனைகளும் நிறைந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மக்காவுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி ஈரேற்றம் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.